இன்னைக்கு அரபு நாடுகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழல்ல பாகிஸ்தானோட சவுதி நேட்டோ நாடுகளுக்கு இணையான ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் மீதோ இல்லை சவுதி அரேபியாவின் மீதோ ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது இரு நாடுகளுக்கு இடையானது, இரு நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல்ங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரபு நாடுகளில் பதட்டம் இருக்கிறதா நான் பார்க்கல. ஆனால் இஸ்ரேல் கட்டாரை அடிச்சிருக்கு. அடித்ததுக்கு காரணம் ஒரே காரணம், அந்த ஹாசாவினுடைய பயங்கரவாதிகளுக்கு இவங்க ஆதரவு கொடுத்தது தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது ஹாசாவினுடைய பயங்கரவாதிகளுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அதை மீறி கட்டார் ஒரு ஜண்டித்தனம் பண்ணதுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதே கத்தார் இந்தியாட்ட சண்டித்தனம் பண்ணதா அப்படின்னா சண்டித்தனம் பண்ணது. ஒரு 8 பேரை தூக்கில் போடுவோம் என்று சொல்லி நிறைய சண்டித்தனம் பண்ணி இந்திய அரசாங்கம் ராஜ ரீதியாக அதை அணுகி 8 பேரை தூக்கிலேருந்து காப்பாற்றினது. அந்த ராஜ ரீதியாக நாம் அணுகினோம் என்று சொன்னாலும் கூட அதிலையும் நாம் அச்சுறுத்தல் செய்தோமா என்று கேட்டால், இந்த அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதன்படி கத்தாருக்கு நாம் எல்லா வகையிலையும் தான் அந்த நெகோசியேஷன் நடந்ததுங்கிறது உலக அரசியல் பார்வையாளர்கள் அதை ஒப்புக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் கத்தார் மாறித்து. கத்தார் இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூருக்கு கூட டக்குன்னு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தது. இதெல்லாம் அந்த இஸ்லாமிய நாடுகளில் ஒரு கூட்டமைப்பு இருக்கணுங்கிறதுல அந்த ஒரு எப்படி ஒரு இஸ்லாமிய வெறி கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிறதுல கத்தாரை ஒரு பார்வையாக நம்ம வைக்க வேண்டும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சவுதி பொறுத்தளவில் அந்த வெறி இருக்கா என்று கேட்டால் வெறி இல்லை என்பது தான் உண்மை. இன்றைக்கி சவுதி ரொம்ப மாடர்னைஸ் ஆகிருக்கு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சவுதியினுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஆயில் கம்பெனிஸ் எல்லாருமே அமெரிக்கா கூட ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் இருக்காங்க. அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இந்தியா மீது எங்கே அவங்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்னு கேட்டால், நரேந்திர மோடி அரசு ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்க ஆரம்பித்த உடனே 2 விதமான பாதிப்பு அமெரிக்கா சவுதியை அந்த கூட்டணிக்கு வந்தது. என்ன அது பாதிப்பு அப்படின்னா, 72% ஆயில் இம்போர்ட் என்பது இந்தியா ஒபெக்ஸ் நாடுகள்லேருந்து தான் வாங்கிட்டு இருந்தது, அதாவது அரபு நாடுகளில். அது இன்றைக்கி 59% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து நாம் வாங்கக்கூடியது இப்போ 26% தான் ஆயில் வாங்குகிறோம். அந்த 26% தான் இந்த கூப்பாடு போடுறாங்க. அந்த 26% நாம் நம்ம கரன்சியில் ட்ரேட் பண்ணுறோம். அதாவது சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒப்பந்தம் என்னன்னா, எல்லா சவுதியினுடைய வியாபாரமும் டாலர்ஸில் தான் நடக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, பெட்ரோ டாலர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேள்விப்படாத இன்டர்நேஷ்னலில், அதுவும் இந்தியாவில் உருட்டல், வெளிநாட்டு உருட்டலில் வரக்கூடிய ஒரு வார்த்தையில் இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஈவன் கன்வர்ஷனுக்கு கூட பெட்ரோ டாலருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மோடி அரசு இந்த ட்ராப்பிலேருந்து தன்னை விடுவித்து கொண்டு வருகிறது. அதுக்கு இப்போது அதான் ஒருத்தர் சொன்னார், உக்ரைன் வார கூட மோடி வாரன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டார். நீங்கள் அதை அந்த வேடிக்கையாக பார்த்துட்டு அதை தள்ளி விட்டுடலாம். ஆனால் இன்றைக்கி ரஷ்யா எண்ணெய் நம்ம டேர்ம்ஸில் வருகிறது, குறைந்த விலையில் வருகிறது. அப்போது நான் குறைந்த விலையில் என் நாட்டுக்கு வாங்கணுமா, வேறு அதிக விலையில் வாங்கணுமா? அப்போ ரஷ்யா என்பது எனக்கு கிடைத்த வரம். இதுதான் உண்மை. அப்போ இந்த பெட்ரோ டாலர்ஸில் பாதிக்கப்பட்டவர்கள், ஆப்ரேஷன் சிந்தூரில் பாதிக்கப்பட்டவர்கள், ஆப்ரேஷன் சிந்தூரில் அமெரிக்கா பாதிக்கப்பட்டிருக்கிறா என்று கேட்டால், உலக அரசியல் நோக்கர்கள் அமெரிக்காவுக்கு அது பாதிப்பு வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா அவர் மோடி திருப்பி சொல்ல வேண்டியும் இல்லை, அவர் இந்த பீஸ் பேசினு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் என்ன நடந்தது என்று தெரியும். அந்த யாருடைய அந்த அணு ஆயுதம் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டது என்பது உலகத்துக்கு தெரியும். ஆகையினால இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால் அமெரிக்காவின் கை இருக்குமா என்றால் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால்
இந்திய அரசாங்கம் இது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணியிருக்கு, யாரையும் குறை சொல்லலை. அப்படியா, இதனால் எங்களுக்கும் சவுதிக்கும் உள்ள எந்த உறவும் பாதிக்காது, இதனால் சவுதிக்கும் எங்களுக்கும் உள்ள எந்த வர்த்தகமும் பாதிக்காது, இதனால் எங்களுக்கு மற்ற அமெரிக்கா இப்போது இன் டேர்ம்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியினுடைய பிறந்த நாளுக்கு முதல்ல வாழ்த்து சொன்னவர் ட்ரம்ப் தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அமெரிக்காவுடைய உயர் அதிகாரியே சொல்கிறார், ட்ரம்புக்கு ஒரு நாடு பிடிக்கலைன்னா முதல்ல அந்த நாட்டினுடைய தலைவர் மேலே தான் அட்டாக் பண்ணுவார், ஆனால் இது வரைக்கும் மோடி அட்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ ஒரு திருப்பி மீண்டும் பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 50% டேரிஃபை வைத்துக்கொண்டு எப்படி நம்மளை மிரட்டி கையை முறுக்க முயற்சி செய்தார்களோ அதனுடைய விளைவு ஒரு இன்டைரக்டாக இன்றைக்கி சவுதி பாகிஸ்தானுடைய அந்த ஒப்பந்தம் என்பதும் ஒரு அச்சுறுத்தல் தான். ஆனால் 100% இது அச்சுறுத்தல் நாடகம் என்பதை இந்தியா புரிந்திருக்கிறது. இதுதான் என்னுடைய பார்வை. இனி வரும் நாட்களில் இந்தியா பாகிஸ்தானை தாக்கினா அது வந்து சவுதி மீதான தாக்குதல் ஆக கருதப்படுங்கிறது இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. இது எப்படி பார்க்குறது? இல்லை, இந்தியா அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரே எடுத்துக்கிறேன், இது டிக்ளேர்டு வார்டு கிடையாது. அதாவது நான் உன் மீது போர் தொடுக்கிறேன் அப்படின்னு வந்தால், போர் என்றால் இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸில் நான் வந்து டிக்ளேர் பண்ணணும், நான் இந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறேன் அப்படின்னு. ஆப்ரேஷன் சிந்தூர் போர் என்று டிக்ளேரே ஆகலை, சரிங்களா? தாக்குதல் நடத்தினால்னா என்ன தாக்குதல்? ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது பாகிஸ்தான் செய்த ஒரு ஷேடோ வார், அப்படி தான் நம்ம சொல்கிறோம், ஒரு நிழல் யுத்தம். அந்த அங்கு இருந்து கொண்டு இந்தியாவில் வந்து பயங்கரவாதிகள் இந்திய இந்துக்களை குறிப்பாக பெண்களை வைத்துக்கொண்டு ஆண்களை மட்டுமே கொண்டு குவித்து ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக மோடி செய்த நடவடிக்கை. ஆகையினால தான் ஆப்ரேஷன் சிந்தூரை எந்த உலக நாடும் கண்டிக்கவில்லை. ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கி எங்கேயுமே பயங்கரவாதம் இருக்கக்கூடாது என்பதில் எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக இருக்குது. அமெரிக்காவும் ஒற்றுமையாக இருக்குது, சவுதியும் ஒற்றுமையாக இருக்குது. அப்போ பாகிஸ்தான் நாம் போர் தொடுத்தோம் என்றால் அப்படி கேள்வி வரவில்லை. ஏன் வராதுன்னா நாம் போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் ஒரு ஊரி தாக்குதல் மாதிரி, ஒரு பத்தன்கோடு தாக்குதல் மாதிரி, இப்போ பஹல்காம் தாக்குதல் மாதிரி வந்தால் இதையெல்லாம் பற்றி இந்தியா கவலைப்படாது, திருப்பி குடிக்கும். அதைத்தான் நம்ம மோடி இப்போ கூட சொல்லியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் மணிப்பூரில் போயிருந்தார், அங்கேயும் இதே விஷயத்தை பேசியிருக்கிறார். காஷ்மீர் அங்கேயும் இதே விஷயத்தை பேசியிருக்கார். சுதந்திர தின உரையிலையும் இதே விஷயத்தை பேசியிருக்கிறார். அந்த அணு ஆயுதத்தை வைத்து இந்தியாவை யாரும் மிரட்ட முடியாது என்பதை ஏற்கனவே பேசியிருக்கிறார். ஆகையினால் அதுக்கான இந்த மிரட்டல் இல்லை. மீண்டும் நான் சொல்லுகிறேன், இது ஒரு உருட்டல் ட்ராமா, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை.